நன்மையென்றே திருவுளம் வந்தவர்களே இயற்கள்ளும் முதல் தெளிவளித்த கருத்தை அமையத்தீர்வை என்பது அனுபவமே அம்பரத்தை விளங்குகின்ற அற்பெரும் ஒரு ஓமயவான் வழிவுடையார் உள்ளகத்தே நிறைந்த ஒரு பொருளை பெருங்கருணை உடைய பெரும்பதியை நாம் அறிவி இழவாத நலம் பெறா உலகீர் நல்ல தருணம் இது வல்லை வம்மி நேரே நீர் பெறாரோ யான் உமக்கு நேய நெடுமொழியை உரைப்பனன்றி ஒரு மொழி சொல்வேனோ தார்முறையை அள்ளமுதும் தந்திரை மேலேற்றி கரித்த விரும்பும் அளித்த தனி பெரும்பதிதான் தீர்வரவே திரும்பொதுவில் திருமே நிதரித்து சித்தாடல் புரிகின்ற திருநாளில் அடுத்த ஓர்புறவே இது நல்ல தருணம் இங்கே வம்மின் உலகிலே உண்ணியவாறு விரைந்து விரைந்து அடைந்திடுமின் மீது நீர் எங்கே மெய்யை உரைக்கின்றேன் நீர் வேறு நினையாதே வரைந்து வரைந்து எல்லாம் செய் வல்ல சித்தன்தானே வருகின்ற தனம் இது வரம் பெறலாம் நீவீர் கரைந்து கரைந்து உளமுறிய கண்கள் நீர் வெளியே கருணன கடவுள் உட்கருமீனோ கழித்தே கழித்துறைகள் அலைவிழந்த காலம் உலகெல்லாம் கழிப்படை அருஜோதி கடவுள் ஒரு தருணம் தெளிந்திடும் இத்தருணம் அதோ என்னாதி எரிதுவே செத்தவரை எழுப்புகின்ற திறதருணம் உலகில் ஒத்துரைக்கின்றேன் நலன் நான் வாய்ப்பறையார்க்கின்றேன் ஒரு சிறிதும் அச்சமுறேன் உள்ளபடி உணர்ந்தேன் அழைத்தது சிற்றம்பலத்தின் அப்பன் அருள் பெறவே ஆசை உண்டேல் வம்மினிங்கே நேசமுடையீரே ஆசை உண்டேல் வம்மினிங்கே அருட்ஜோதி பெருமான் அமையுமாய் அப்பனுமாய் அருளும் அருளாளன் ஏசர நீத்தனை ஆட்கொண்டு என்னை வளர்த்தான் எல்லாம் வல்ல சித்தன் என்னுயிரில் கலந்தான் தேசுடைய பொதியுள்ள திருநடம் புரிய திருவுளம் கொண்டு என்பெரும் திருநாள் இங்கிருவே மோச உரைய நினைந்து மயங்காதி உலகீர் முக்காலத்தினும் மழியா மோட்சம் அடைந்திடவே அடைந்திடமின் உலகேறிக்கு தருணம் கண்டீர் அர்ஜோது பெரும்பதியன் அப்பன் வரும் தருணம் கடைந்ததனி திருவமுதம் கழித்தருத்தி எனக்கே காணாத காட்சியெல்லாம் காட்டுகின்ற தருணம் இரண்டொரு சார் அறையாதி சுகம் எனை போல் பெறுவீர் யான் வேறு நீ வேறு என்று எண்ணுகிறேன் உரைத்தேன் உடைந்த சமயக்குழி என்று எழுந்துணர்வின் அடியா ஒரு நெறியாம் சன்மாக திருநெறி பெற்று வந்தேன் ஜோதே அருமை பெரியோர்களே இதுவரை திருவருட்பாவிலே இருந்து வழிபாடு நடந்தது. தற்பொழுது நமது கண்ணப்ப நாயனார் உலகிலே சமயங்கள் தோன்றின. சமயங்களிலே சைவ சமயம், வைணவம், காணாபதியம் என்றெல்லாம் சமயங்கள் இருந்தாலும் கூட இறைவன் ஒருவனே என்ற நிலையை உலகுக்கு உணர்த்தி வள்ளல் பெருமான், வள்ளல் என்றால் இறைவன் என்பது பொருள், வள்ளலார் என்றால் இறைவன் என்பது பொருள். அந்த இறைவனை முதலில் முருகனாகவும், பிறகு சிவனாகவும், பிறகு ஒளியே தெய்வம் என்ற நிலையிலும் அருட்பெரும் ஜோதியே, அருட்பெரும் ஜோதியே, தனிப்பெரும் கருணை, கருணை வடிவானவன் இறைவன் என்பதையெல்லாம், அதை அன்பினால் அந்த இறைவனை பெறலாம் என்பதையெல்லாம் வள்ளல் பெருமான் மிக அற்புதமாக சொல்லியிருக்கிறார்கள். அவர் சொல்லிய நெறி நமக்கு சன்மார்க்க நெறி. அனைவரும் உலகில் அனைவரும் சமம், அன்பினால் ஒன்றுபடலாம், இல்லாதவர்க்கு பசி, உள்ளவர்க்கு உணவளித்தல் வேண்டும், பிற உயிரை கொல்லாமை வேண்டும் என்றெல்லாம் மிக சீரிய அற்புத கருத்துக்களை நமக்கு வகுத்து தந்த பெருமான் வள்ளல் பெருமான். அதே போல சைவத்திலே பெரிய புராணத்திலே சேக்கிழார் பெருமான் இலக்கியங்கள் பக்தியை கூறுகின்றன. ஆனால் இவரோ உயிரையும் உடலையும் உள்ளத்தையும் சேர்த்து, பக்தியையும் அறிவையும் சேர்த்து நமக்கு அற்புத வாழ்வியலை கொடுத்திருக்கிறார்கள். அதிலே அன்பு மிக முக்கியமானது. அன்பிருந்தால் இறைவனை காணலாம் என்பதற்கு எடுத்துக்காட்டாக விளங்கியவர் தான் நமது காலத்தியப்பரை வணங்கிய
அருமை கண்ணப்ப நாயனார் அவர்கள். அந்த கண்ணப்ப நாயனார் ஒரு வேடன். அவர் எப்படி அவர் வேடப்பராக பிற உயிர்களை கொல்லக்கூடியவராக ஒரு அரசனாக இருந்தாலும் கூட அவர் எப்படி இறைவனிடத்தில் அன்பு கொண்டிருந்தார், எப்படி இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டார் என்பதற்கு ஒரே ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு தான் அந்த பெருமான் கண்ணப்ப நாயனார். அந்த பெருமானுடைய புகழை நமது தயவு நிறை சிவகுமார் ஐயா தலைமை ஆசிரியர் அவர்கள் விரிவுரை ஆற்றியிருக்கிறார்கள். வாருங்கள், ஏற்று அருள் பெறுங்கள் என்று கூறி அழைக்கிறோம். அவர் பேச அன்புடன் அழைக்கிறோம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லாம் செயல் கூடும் எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளை ஏத்து. இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் என் கோவே. தொன்று மலர் மாயற்ற வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பு ஆன்மநேயம் கொண்ட சான்றோர் பெருமக்களே, இன்றைய தினம் புனிதமான நாள். காரணம், நம்முடைய ஐயா பதிய வைத்தது போல் 6 நாளில் வேடுவனாக இருந்து இறைத்தன்மை அடைந்த கண்ணப்பனாருடைய ஒரு பூஜை தினம். இந்த புனிதமான நன்னாளில் களம்பூர் வள்ளலார் வீதியில் வசித்து வந்த எங்களது தந்தையார் தெய்வ திரு குப்புசாமி என்கின்ற அப்பர் அவர்களின் 10ஆம் ஆண்டு நினைவு நாள். அவரை பற்றி ஐயா கேட்டார். அதற்காக ஒரு சில தகவல் உங்கள் முன்னால் பதிந்து கொள்ள என் மனம் அவாகிறது. களம்பூர் வள்ளலார் வீதியில் அண்ணாமலை ஜெயம் அம்மாவுக்கு அருந்தவ புதல்வனாக தோன்றினாய். ஆறுமுகத்தின் அண்ணலே, அம்சா மகாலட்சுமியின் அண்ணனே, திலகவதியாரின் அருமை மணவாளனே, எங்கள் தந்தையே சிவகுமார் சுரேஷ் அனார்கலி சித்ரா இவர்களின் தந்தையே. நல்ல தந்தைக்கு நீ உதாரணம், நன்றி கெட்ட மகனுக்கு நான் உதாரணம். நல்ல தந்தைக்கு நீ உதாரணம், நன்றி கெட்ட மகனுக்கு நான் உதாரணம். வரலாறு பேசட்டும் உன் வாழ்க்கை வரலாறு. இன்றைய தினம் எங்களை எல்லாம் விட்டு பிரிந்து இறைநிலையில் எங்களோடு கலந்திருக்கின்ற என் தந்தையின் பொற்பாதங்களை உச்சி சுற்றி வணங்கி, இதுகாலம் இந்த பகுதி மக்களின் அறிவு பசியையும் ஆன்ம பசியையும் போக்கி அமர்ந்திருக்கின்ற கண்ணமங்கலம் வள்ளலார் பதினை குழுவினரின் தலைவர், பல்வேறு மாணவர்களின் அறிவு பசியை போக்கியவர் ஐயா மாதவன் ஐயா, ஞானகிருஷ்ணன் ஐயா, இசையால் எதையும் வென்றிடலாம் என்பதற்கு எடுத்துக்காட்டாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற அருமை பெரியவர் மடவிலாகம் காசி ஐயா, நம்முடைய காலசமுத்திரம் மாரிமுத்து ஐயா உள்ளிட்ட பெரியோர்களின் பொற்பாத கமலங்களை இன்னொரு முறை உச்சி சூடி இன்றைய தினம் கண்ணப்பர் வரலாற்றை சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கின்றது. கண்ணப்பர் வரலாறை பேசுகின்ற அளவிற்கு நான் பெரியவன் அல்ல. இருந்தாலும் இந்த புனிதமான நன்னாளில் எனது தந்தையும் உலகத்தின் தந்தையுமான கண்ணப்பனுடைய குரு பூஜையும் ஒரே தேதியில் வந்திருக்கின்ற காரணத்தினால்
ஒரு சில செய்திகளை உங்களோடு கலந்து உரையாடுவதற்காக திருவருள் கூட்டியிருக்கின்றது. அந்த வகையிலே இப்பொழுது ஆந்திராவாக இருக்கின்ற நாடு கொத்தப்பி நாடு, அதனுடைய தலைநகர் கருப்பூர். அப்பா நாகன், அம்மா தத்தை ஆகியவர்களுக்கு முருகனுடைய திருவருளாலே பிறந்தவன் தான் குழந்தை திண்ணன். குழந்தையிலேயே கனமாக இருப்பதால் திண்ணன் என்று பெயர் வைத்தார். ஐயா சொன்னது போல் குலம் வேடுவ குலம், அடி வெட்டு குத்து கொல்லு, இதை தவிர வேற ஒரு பாடம் எதுவும் ஆகமம் விதி எதையும் படிக்கல. அவர் இதுதான் படித்தார். வயசு 16 ஆகுது அவருக்கு. நீண்ட நாட்களாக வேட்டைக்கு செல்லாததால் காடன் நாணனுடன் வேட்டைக்கு செல்லாததால் அந்த பகுதியிலே மிருகங்கள் அதிகமாகி நாகனுடைய நாட்டு பகுதியில் பயிர்களை சேதம் செய்வதாக நாட்டு மக்கள் கூறினார்கள். உடனே காடனும் நாணனும் மன்னனிடம் சொல்கின்றார்கள், மன்னா நாம் வேட்டைக்கு சென்று நெடுநாட்கள் ஆகிவிட்டது, மக்கள் வருத்தப்படுகின்றார்கள், மிருகங்கள் காட்டு மிருகங்கள் விவசாயத்தை சேதம் செய்கின்றது என்று சொன்னவுடனே அதற்கு நான் என்ன சொல்கின்றான், எனக்கு வயது முடிந்து விட்டது, சென்ற முறையே வேட்டைக்கு சென்றபோது நான் பட்ட கஷ்டங்களை எல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள், இப்பொழுது என் மகனை உங்களுக்கு வேடுவக்குள்ள தலைவனாக மாற்றுகின்றேன். 16 வயது அடைந்து விட்டான், அவனை அழைத்து கொண்டு தலைவனாக ஏற்றுக்கொண்டு நீங்கள் காட்டுக்கு சென்று வேட்டையாடுங்கள் என்று திண்ணனாரனுடைய தந்தை சொல்கின்றான். சொன்ன உடனே அவரும் அதை ஏற்றுக்கிறாரு, மற்றவங்களும் ஏற்றுக்கிறாங்க. சரி வாங்க போகலாம், அவன் நல்லா இளமையிலேயே நல்லா வேட்டையாட கூடவன் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ அந்த காட்டில் எப்படி வேட்டையாடுகின்ற ஒரு பழக்கம் என்று பார்த்தால், பானா மாதிரி சுற்றி மரம் இருக்கிறது இல்லையா, அதை சுற்றி வலையை கட்டிடுவாங்க. ஒரு பக்கமாக இருந்து அவங்க முரசு அரிச்சின்னு மிருகங்கள்லாம் துரத்தின்னு போவாங்க. அந்த பக்கம் மட்டும் வழி ஓப்பனாக இருக்கும், மற்ற 3 பக்கமும் சுற்றி வலை போட்டுட்ருப்பாங்க. அப்படி போகும்போது எல்லா மிருகமும் போய் ஒரு இடத்துல அடிஞ்சிடுது. அடிஞ்ச உடனே அதை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஒரு பன்றி மட்டும் என்ன பண்ணுது, அந்த வலையை கிழித்து கொண்டு வேகமாக ஓடுகிறது. இதை பார்த்த திண்ணனார், அது எப்படி அந்த பன்றி மட்டும் ஒரு பன்றி தானே போதும்னு விட்டுட்டு இருக்கலாம், ஆனால் அவருக்கு அதை விடுறதுக்கு மனசு இல்லை. நம்மளை எப்படி ஜெயிக்கன்னு சொல்லிட்டு இவரும் தொட்டின்னு ஓடுறார் பின்னாடி. மற்ற வேடுவர்களை எல்லாம் அங்கே இருக்க செய்துவிட்டு நாணனையும் காடனையும் மட்டும் உடனே அழைத்து கொண்டு வேகமாக ஓடுறார். இது ஓட அது ஓட, பன்றி ஓட இவர் ஓட, பன்றி ஓட இவர் ஓட, ரொம்ப தூரம் போகிறாங்க. போயிட்ட உடனே அந்த பன்றி ஒரு குன்று வந்துச்சு. குன்று வந்தோடனே அந்த பக்கம் போகிறதுக்கு பன்றிக்கு வழி கிடையாது. வழி இல்லாததால் அந்த பன்றி என்ன செய்கிறது, எதிர்க்க ஆரம்பிக்கிறது. எதிர்க்க ஆரம்பிச்சோடனே வான்னு இவனை கூப்பிட்டு திண்ணனும் எதிர்க்க போகிறான். 2 பேரும் கட்டி வில்லெல்லாம் விட்டுட்டு, வில்லு இந்த பன்றியை வில்லால் அடிப்பது என்னுடைய வித்தைக்கு இழுக்கு என்று சொல்லி கையிலே 2 பேரும் சண்டை போடுறாங்க. உடனே உரைவாளை எடுத்து அந்த பன்றியை ஒரே போட்டுரும். திரும்பி பார்த்தா இவங்க ஓடியாந்தவங்க 2 பேரும் ஆளை காணும். எங்கேயோ தொலைவாக நிற்கிறாங்க. இங்கிருந்து பார்த்தோம்னா ஒரு பொட்டு லெவலில் தெரிஞ்சு 2 பேரும். அப்புறம் வந்து சேர்றாங்க. வந்து கேட்டால் என்னன்னு கேட்டால், என்பா நீ ஓடுற ஓட்டத்துக்கு நீயும் அந்த பண்ணியும் போகிற ஓட்டத்துக்கு நாங்கள் ஓட முடியுமா, நாங்களே ரிட்டையர்மெண்ட் ஏஜில் இருக்கிறோம், ஓப்பனாக கூட வந்து நீ இளையவன் நீ போவ, நான் போக முடியாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. வந்தவங்களுக்கு என்ன ஆயிடுச்சான், இவ்வளோ தூரம் என்னை கூப்பிட்டு வந்தே, எங்களுக்கு பசி எடுக்குது, அதனால் இந்த பன்னி எங்கன்னு கேட்குறாங்க. பன்னி இதை கீழே காத்தாரு. அந்த பன்னியை சுட்டு சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு பிறகு நம்ம காட்டுக்கு போகலான்னு சொல்கிறாங்க. மற்றவர் திண்ணனார்க்கு மொழிகின்றார் வழி வந்து ஆற்ற, உற்றது பசி வந்து எம்மை உதவிய இதனை காட்சி
சற்று நீ அருந்தி யாமும் தின்று தண்ணீர் குடித்து வெற்றி கொள் வேட்டை காடு குறுகுவோம் அல்ல என்றார். என்ன சொல்றாங்களாம் தென்னனார்கிட்ட, இப்பா இவ்வளவு தூரம் ஓடியாந்ததுனால எங்களுக்கு பசி வந்துடுச்சு, அதனால அந்த பசிக்கு உதவியா இந்த பன்றியை அமைச்சுக்கிறார். இந்த பன்றியை சுட்டு நம்ம சாப்பிட்டு சிறிது தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வேட்டைக்கோள் காடு, அந்த காடு இருக்குது இல்லையா, மற்ற மிருகம்லாம் அங்க போய் சேரலாம் அப்படின்னு சொல்றாங்க என்று அவர் கூற உற்று நோக்கி தின்னனார் தண்ணீர் எங்கே என்றும் இவ்வனத்தில் உள்ளது என்று உரை செய்ய நானும் இன்றை பெரிய தேக்கின் அப்புறம் சென்றால் நீண்ட கொண்டிருக்காயிலே ஓடும் குளிர் பொன்முகளி என்றான். நான் என்ன சொல்றான், இந்த தேக்கு தோப்பு இருக்குதே, இந்த தேக்கு தோப்புக்கு அந்த புறம் போனீங்கன்னா ஒரு குன்று இருக்கும், அந்த குன்றுக்கு அடியில பொன்முகளின்னு ஒரு ஆறு போகுது, அங்க போனோம்னா தண்ணி இருக்குன்னு சொல்றாங்க. சரி அங்கே போலான்னு போறாங்க. காணங்கிட்ட சொல்றாங்க, எப்பா நீ வந்து இந்த பண்ணியை பக்குவம் செஞ்சு வை, நானும் இவனும் போய் தண்ணி இருக்கிற இடத்த பார்த்துட்டு குளிச்சுட்டு வரோம், நீ இதை ரெடி பண்ணி வைன்றான். நானனே தோன்றும் குன்றில் நன்னுவோம் என நானும் காணனி போதின் நல்ல காட்சியே காணும் இந்த சேனையர் திரு காலத்தில் மலை எழுந்து வெவ்வே காணமில் குடிமி தேவர் இருப்பார் கும்பிடலாம் என்றான். உடனே அவன் என்ன சொல்றானா, ஏம்மா இந்த மலையை பார்த்த உடனே என் உடம்புல இருக்கிற பாரம்லாம் ஏதோ குறையிற மாதிரி இருக்குது எனக்கு, அதனால இந்த மலைக்கு போலாம் அப்படின்னு தான் சொல்றாராம் தென்னனார். தென்னனார் இதை சொன்ன உடனே நானன் என்ன சொல்றானா, இந்த நின்று உயர் காலத்தி மலை மேல போனேன்னா செவ்வேல் காலத்தி அப்பர் இருப்பார், காலத்தி அப்பர் குடுமி தேவர் இருப்பார், அவரை கும்பிடலாம் என்றான். ஓ அப்படியா, சரி போலாம் வான் போறான். ஆவது என் இதனை கண்டு இங்கு காண்தோறும் என்மேல் பாரம் பாவதொன்று போலும் ஆசையால் பொங்கி மேன்மேல் மேவிய நெஞ்சம் வேறோர் விருப்பப்படி விரையா நிற்கும் தேவராம் அங்கிருப்பது எங்கே சென்றார் தின்னனார் தாம். தின்னனார் மேல போவ அந்த மலையாண்ட போவ அவர் காதல தேவ பேரிகை கேட்குதான். நடுப்பகல் வந்துடுச்சு, 12 மணிக்கு தேவர்கள் தான் வந்து காலத்தி தேவரை குடுமி தேவரை வணங்குவாங்கதான். அந்த சத்தம் கேட்குதான் அவருக்கு. இவனை கேட்கிறார் உடனே, நானா இது என்ன சத்தம்னா, அவன் என்ன சொல்றான், அந்த மண்டு அது ஒரு வண்டு சத்தம் சொல்றான், அது ஒரு வண்டு சத்தம் சொல்றான். இதே நிகழ்ச்சி குதிரை வாங்கறதுக்காக மாணிக்க வாசகர் போறாரு. அப்ப என்ன நடக்குதுன்னா, மாணிக்க வாசகருக்கு திருப்பெருந்துறை காட்டை கடக்கும் போது ஒரு சத்தம் கேட்குது, சிவபேரிக்கை சத்தம். அப்போ என்னன்னு கேட்டா கூட வந்தவன் இது ஒரு வண்டு சத்தம் தான் சொன்னானா. அவர் மேல போன உடனே பார்த்த உடனே என்ன சொல்றாரா, முன்பு செய் தவத்தின் ஈட்டாம் முடிவிலா இன்பமான அன்பினை எடுத்துக்காட்ட அளவிலாரும் பொங்கி மண்பெரும் காதல் கூற வள்ளலார் மலையை நோக்கி என்பு நெக்கி உள்ளத்து எழும்பெரு வேட்கையோடும் என்ன சொல்றாரா, முன்பு செய்த தவத்தின் பயன், முன்பு செய்த தவத்தின் பயணம், முன்பு செய்த தவத்தின் பயணம், முன்ன செஞ்ச தவ போன பிறவில செஞ்ச தவ. நம்ம கூட இங்க காலச்சேப்பனுடைய புராணத்தை கேட்கறோம்னா முன்பு செய்த தவத்தின் பயணம் தான் இதை கேட்க முடியும், இல்லைன்னா இதை கேட்க முடியாது. எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, அவங்க கேட்குறாங்களா இதை காலச்சேப்பர் புராணத்தை கேட்கல. காரணம் என்னன்னா முன்பு செய்த தவணத்தின் பயணமா. அதனால இவர் என்ன சொல்றாரு, இவர் எனக்கு அகப்பட்டுனாரு அப்படின்றாராம். யார காலச்சேப்பர் வந்து எங்கிட்ட மாட்டினாருன்னு இவர் சொல்றாராம். அந்த மலையை எப்படி ஏறுறாங்களாம், நாணனும் அன்பும் முன்பு நலிவரை ஏற தாமும் பேணும் தத்துவம் என்னும் பெரிது சோபானம் ஏறி ஆணையாம் சிவத்தை சார அனைபவர் போல ஐயர் நீலினை மலையேறி நேர்பட சென்று கொண்டார்.
திருக்காலத்தியாரு வேட்டுவ குலம் வேடன் ஜாதியில வேடன். அவனை என்னன்னு சொல்றாராம்? ஐயர்னு சொல்றாராம். என்னன்னு சொல்றாராம் மாமா? அவன் என்னன்னு சொல்றாரு? சேக்கியார் 2 பேரு தான் ஐயர்னு சொல்றாரு. ஒண்ணு யாரு? ஒண்ணு வந்து நானு சொல்றாரு, சின்னனா சொல்றாரு, சின்னனார சொல்றாரு. கண்ணப்பா குடும்பத்தை எங்க அப்பா 10ஆம் ஆண்டு நினைவுனால வாங்க வந்து சாப்பிடுவோம். இன்னொரு 10 நிமிஷம் முடிஞ்சிடும். யார 2 பேரும் ஐயர்னு சொல்றாருன்னா சேக்கியாரு நந்தனாரையும் வேடுவ குலத்துல பிறந்த கண்ணப்பனாரையும் ஐயர்னு சொல்றாராம். அவர் மேல போலியாம். வேணும் தத்துவம் என்னும் சோபானம் கடந்து மேல போனாராம். சிவத்தத்துவங்கள் 36. இது வள்ளலார் சொல்றாரு. தத்துவம் அனைத்தையும் கடந்தனை பார் இது பார்னு அடிமுடியை காட்டுறாராம் வள்ளலார். ஆக இறைவனிடத்தில் நாம் சென்று சேர வேண்டும் என்று சொன்னால் தத்துவங்களை கடக்க வேண்டுமா? 96 தத்துவம் சிவ தத்துவங்களை கடக்கணும். பெண்கள் சேர் சடையார் தம்மை சென்றவர் காணா முன்னே அங்கனார் கருணை கூர்ந்த அருள் திரு நோக்கம் எழுத தங்கிய பவத்தின் முன்னை சார்பு விட்டு அகல நீங்கி பொங்கிய ஒளியின் நீயல் பொறிவில் அன்புருவமானார். இவர் மலையேறி போய் ஐயர் குடிமி தேவரை பார்க்கறதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்றாராம்? அவர் கூப்பிடுறாராம் இவரை. இவரை கூப்பிட்டு அங்கனார் சொல்றாரு பாருங்க. அங்கனார் கருணை கூர்ந்த அருள் திறம் நோக்க எழுத தங்கிய பவத்தின் முன்னை சார்பு விட்டு அகல. தங்கிய பவத்தின் முன்னை சார்பு விட்டு அகல்னா முன் பிறவியில் இருந்த வினைகள்லாம் கடிய. முன்னை சார்பு விட்டு அகல நீங்கி பொங்கிய ஒளியின் இயல் பெருவில் அன்புருவமானார். அன்புருவமானாராம். மாகமவர் திரு காலத்தி மலை 7 கொழுந்து உள்ள ஏகநாயகரை கண்டார். எழுந்த பேருகு அன்பை அங்க போன உடனே மலையில பார்த்துட்டார். காலத்தி மலையில பார்த்துட்டு என்ன சொல்றாரு? அப்பா நீ தனியா கிரியா இத்தனை நாள் உன்னை தனியா அங்க விட்டுட்டு இருந்தாங்களே, யாரு உன்னை தனியா விட்டது? எப்படி பேர்பட்ட மிருகங்கள்லாம் வாழற இந்த மலையில நீ தனியா இருக்கலாமா? உன்னை தனியா விட்டு போயிட்டாங்களே அப்படின்னு கட்டி பிடிச்சு மோந்து அழுகுறாராம். இத்தனை நாள் உன்னை தனியா விட்டுட்டு தானே. நெடிது போது உயிர்த்து நின்று நிறைந்து எழு மயிறு கால்கள் தோறும் வடிவெலாம் புலகம் பொங்க மலர் கண்ணீர் அருவி பாய அடியனேற்கு இவர் தாம் இங்கே அகப்பட்டார். அச்சோ அச்சோ பதிக மாணிக்கவாசகர் கூட பாடுறாரு. என்னை போல் யார் பெறுவார் அச்சோ அச்சோன்னார். முயல்வேனை பத்தி நெறி அறிவித்து பழவினைகள் பார்மணம் சித்தமெல்லாம் அறிவித்து சிவமாக்கி எனையாண்ட சித்தமெல்லாம் அறிவித்து சிவமாக்கி எனையாண்ட அத்தரனுக்கு அறியவாறு ஆதருவாரச்சோவே. அத்தரனுக்கு அறியவாறு ஆதருவாரச்சோவே. அதே போல இவர் என்ன சொல்றாராம்? இவர் எங்கிட்ட மாட்டிக்கினாருன்றாராம். குடிமி தேவர் இவர்கிட்ட மாட்டிக்கினாராம். கைச்சிலை விழுந்து தோறார் காளையார் மீள இந்த பச்சிலையோடு பூவும் பறித்திட்டு நீரும் வாத்து மச்சிது செய்தார் யாரோ என்றலும் மருந்து நின்ற அச்சிலை நான் தானும் நான் இது அறிந்தேன் என்பான். என்ன கேக்குறாராம்? கச்சிலை விழுந்து கையில கீழே விழுந்துச்சான். தேராராம்
கேட்டு என்ன சொல்றாராம், பச்சிலை பூ இதெல்லாம் போட்டுக்கிறாங்களே, உனக்கு யார் இதை செஞ்சது? மச்சி இது செய்தார் யாரோ? மச்சி இதுனா இது நல்லதை செஞ்சவன் யாரோ அப்படின்னு கேட்குறானா. வேலண்ட்ரியா நானும் வந்து சொல்கிறானா, இது எனக்கு தெரியுமா, நானும் ஒப்பம் வந்து பார்த்தோம், ஒரு சிவகோசரியார் வருவார், அவர் தான் கொஞ்சம் அபிஷேகம்லாம் பண்ணிட்டு பூலாம் போட்டு காதுகிட்ட சாமி காதுகிட்ட வந்து ஏதோ சொல்லுவாருன்னு சொன்னாங்க. சரின்னு கேட்டினார். கேட்டு அவரோ கூட இருந்து என்னன்றாரு, சாமி ரொம்ப இழைச்சி போய்கிற நீ, உனக்கு யாரும் சாப்பாடு சரியான சாப்பாடு கொடுக்க மாட்டான் பழகுது, கறியெல்லாம் உனக்கு எவனும் போட மாட்டான் பழகுது அப்படின்னு சொல்லி, நான் போய் இனிமேல் நல்ல உணவு உனக்கு எடுத்துன்னு வரேன். யாருக்கு? காலத்தில் இருக்கிற சிவபெருமானுக்கு ஒரு வேளை வந்து சிவகோச்சாரியார் வெஜிடேரியன், ஒரு வேளை இவரு நான் வெஜிடேரியன். ஒரு நாளைக்கு வெஜிடேரியன், ஒரு வேளைக்கு நான்வெஜ். உலகத்திலே எந்த சிவனுக்கும் கிடைக்காது. நான் போறேன்னு சொல்லிட்டு போறாராம். போடுவார் மீண்டும் செல்வார், புல்லுவார் மீளப் போவார். சரி, நான் ஒன்று போலாம், சாப்பாடு எடுத்துன்னு வரலான்னு போனா நீ தனியா இருப்பிய, அந்த நேரத்தில் மிருகங்க எதனா வந்து உனக்கு பாதிப்பு வருமே அப்படின்னு திருப்பணம் வந்துருவாராம். காதலின் நோக்கி நிற்பார், கன்று அகல் புன்னிற்றா போல்வார். இந்த வார்த்தை நல்லா கவனிக்கணும். சேக்கியார் எப்படி எழுதிறார் பாருங்க. கன்று அகல் புன்னிற்றா போவார்னா கண்ணுட்டியை விட்டு போற தாய்ப்பசு மாதிரி. அப்ப இங்க யாரு தாய்ப்பசு, யாரு கன்று? சிவபெருமான் வந்து கன்று, இவர் தாய்ப்பசு விட்டு போறாராம். அது மாதிரி புல்லுவாராம். நாதனே அமுது செய்ய நல்ல மெல் இறைச்சி, நானே கோதர தெரிந்து